வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. சாத்தானிய வழிபாடு. இந்த சட்டானிசம் வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ 4 நல்ல விஷயம் பண்ணிட்டு போறதுங்கிறது தான் சட்டானிசம். பில்டப் கொஞ்சம் அதிகமா. இது பில்டப்லாம் இல்லை, இது நம்ம சினிமா எல்லாம் பார்த்து, அதாவது நீங்க யாரை கும்பிடுறீங்களா மேட்டர் இல்லை, நீங்க என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதுதான் விஷயம். ஆமா, அந்த சிம்பிள்ஸை நம்ம நெகட்டிவா பார்த்தா அது நெகட்டிவ். பாபாஜி சார்ந்து காட்டுற இந்த முத்திரைக்கும் பஃபமெட்ல காட்டப்போற இந்த முத்திரையும் ஒண்ணுதான். எங்கேயுமே இவங்கனால இந்த கெடுதல் நடந்துச்சு அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இது வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பத்தி கேட்டுட்டேன். ஃபுல்லா டே எஃபெக்ட். இப்போ ஒரு இருள் சார்ந்த விஷயத்துக்குள்ளேயே போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா மனுஷ வாழ்க்கையே துக்கம் சந்தோஷம்லாம் சேர்ந்தது தானே. ஸோ பகலிரவு மாதிரி தான் இந்த விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். அதனால தான் 90% அந்த விஷயம் நான் முடிச்சிட்டேன். இப்போ 10% இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பில்டப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தோணி இருக்கும், சம்திங் ஏதோ குதிரக்கமாக கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. சாத்தானிய வழிபாடு மேடம், இப்போ நிறைய பேர் இதை பேச தயங்குற ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது இது வரைக்குமே. அதுவும் யார் என்ன இதை பற்றி பேசினாலும் இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இதெல்லாம் உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் பஃபமெட் சிலையை வச்சு வணங்குறாங்க. பஃபமெட் சிலை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அந்த அமானுஷம் சார்னால உங்ககிட்ட சொல்கிறாரு. அந்த சிலைக்கான சிம்பிளிசம், அதுக்கு என்னென்ன அர்த்தங்களை குறிக்குதுன்னு இது வரைக்கும் விளக்கம் கொடுக்குற கும்பலை இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா அவங்க ரத்தத்தை வச்சு தான் பலி கொடுப்பாங்க, அதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட வேண்டிய கேட்டால் ஏன்னா பெருவெல்லாம் கோயில் இருக்கிறதுக்கு நாங்கள் எங்கே அதெல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு சில மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக சாத்தானிய வழிபாடு எக்ஸிஸ்டா? சாத்தானிய வழிபாடு எக்ஸிஸ்ட். அதாவது நம்ம எனிதிங் அகெயின்ஸ்ட் காடு நம்ம சட்டானிசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். எனிதிங் அகெயின்ஸ்ட் காடுங்கிறது என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் கதைகள்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதாமுக்கு கடவுள் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மரத்தில் இருக்கிறத மட்டும் நீ தொற்றாத, என் சொன்ன பேச்சு கேட்டு நீ இருங்கிறப்போ அடங்கி இருந்தார் அப்படிங்கிறது தான். அப்போ அவருடைய விழா எலும்புலேருந்தே ஒரு பெண் வந்தது. அந்த பெண்ணுக்கு ஒரு நாகம் ஒரு பாம்பு ஒரு விஷயத்தை தூண்டி இந்த நீ ஆப்பிளை சாப்பிடு, அப்போது இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்குவே அப்படிங்கிறது. இப்போ அந்த கடவுளோடைய விஷயத்த, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க போனது தான் பாவம் அப்படிங்கிறது. அங்கிருந்தே விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, டோட்டலாக நான் ஒரு பிலீஃப் சிஸ்டம்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கான உரிமைகளுக்கான ஒரு தேடல். இது கிட்டத்தட்ட ஏத்திஸ்ட் கணக்குலேயே வரும் சாட்டானிசம் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்கிற நார்ம்ஸ் படி நான் இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை, இதை நான் பிரேக் பண்ணிவிட்டு இன்னொரு தேடலுக்குள்ளே நான் போகிறேன் அப்படிங்கிறது தான் சட்டானிசம். இந்த சட்டானிசம் அப்படிங்கிறது நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கிடையாது. இப்போ சட்டானிசம் அக்கல்ட்டிசம் அப்படிங்கிறது ரெண்டாக நம்ம பிரிச்சிடலாம். இப்போ அந்த அக்கல்ட்டிசம்ங்கிறது அக்கல்ட் ப்ராக்டிஸ்னே தனியாக இருக்கும். இந்த அக்கல்ட் ப்ராக்டிஸை தான் சாத்தானிசம்னு நினச்சிடுறாங்க. அங்கே தான் இந்த அக்கல்ட் ப்ராக்டிஸில் தான் இந்த பழியை கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அக்கல்ட் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கும் சாட்டானிசம்க்கும் சம்மந்தம் கிடையாது. சட்டானிசம் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டானிசம் வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா, கொள்கை மரபு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இவங்க யாரையுமே எதிர்க்கலை, யாருக்கும் கெடுதலும் இவங்க நினைக்கல. இவங்க லைஃப்பை இவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போகணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் விஸ்டம் ஆஃப் நாலேஜ். லைக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி இது. எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, நான் அதை தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, இது தீவிரமாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறத விட நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. இந்த உலகத்தில் நம்ம ஒரு பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக பிறந்திருக்கிறோம்னா, ஏதோ ஒரு 4 நல்ல விஷயம் பண்ணிட்டு போகிறதுங்கிறது தான் சட்டானிசம். அப்படியா? இது அந்த அமைப்பு பெருசா சொல்ற மாதிரி தெரியலையோ. பில்டப் கொஞ்சம் அதிகமா. இது பில்டப்லாம் இல்லை, இது நம்ம சினிமா எல்லாம் பார்த்து மூட நம்பிக்கைகளா இருந்து இவங்க பெரிய கோட்டெல்லாம் போட்டு பல்லெல்லாம் வச்சு ரத்த காட்டேரி மாதிரி அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிலீஃப் சிஸ்டம். இது ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது. நெருப்பு இல்லாமல் புகையாதுல சம்திங் ஏதோ நடந்துதான் இந்த அளவுக்கு மறுவிருக்கு எல்லாமே. இல்லை, இது எப்படின்னா, ஒவ்வொரு மனிதன், இப்போ நான் இதுக்கு சப்போர்ட்டிவான்ட்டு இல்லை, இப்போ இவங்களை பார்த்த வரைக்கும், இந்த மாதிரி குரூப்ஸையும் பார்த்த வரைக்கும் இவங்க யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஒரு சோர்ஸ் ஆஃப் விஸ்டமை தேடி இவங்க போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது ஒரு எல்லை இல்லை. அதாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த
பூமியில் ஏன் பிறந்தோம், ஏன் ஒருத்தன் இறக்குறான், இது இடைப்பட்ட விஷயங்கள், இவ்வளோ விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம இறந்துடுறோம். இறப்புக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் தான் இப்படி தனித்தனியாக வந்து இந்த மாதிரி குரூப்ஸ் உருவாகி இதை நம்ம வந்து சட்டானிக் சர்ச் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சட்டானிக் சர்ச் அப்படின்லாம் பார்க்குறப்போ நானே சின்ன வயசில் வந்து கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன். சட்டானிக் சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் இருந்தது. ஆனால் தேவாலயம் இருக்கிற ஊரில் இதுக்கெல்லாம் அப்போ ஒரு ஒரு நான் சின்ன வயசாக இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன். சட்டானிக் சர்ச்னு ஒரு சர்ச் இப்போ மாற்றிட்டாங்க. அதான் கேட்டேன். ஓகே, இப்போ இல்லை, அப்போல்லாம் பெருசாக யாரும் கண்டுக்கல. பேரே சட்டானிக் சர்ச் தான். அவ்வளோ ஓப்பனாக இருந்தது சட்டானிக் சர்ச். அப்போ அது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, பயங்கரமான பணக்காரங்க தான் இப்போ இதுக்குள்ளே வருவாங்க. இது எல்லாமே வந்து ரூமராக தான் இருந்தது, வேர்ட் ஆஃப் மவுத்தாக தான் இருந்தது. லைக் சீக்ரெட் சொசைட்டி. என்ன ஆனாலும் நீ உள்ளே போயிடக்கூடாது. நான் அவங்களெல்லாம் பார்ப்பேன், போகிறோம் நல்லா தான் போகிறோம், நல்லா தான் வரோம். இவனை ரத்த காட்டாரி போயிட்டு வர மாதிரியே சொல்கிறாங்களே அப்படிங்கிறப்போ ஒன்றுமே இல்லை. அவங்களும் ப்ரே தான் பண்ணுறாங்க, அவங்களும் நல்ல விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. ஜீசஸ்ன்ட்டு இல்லை, அவங்க வந்து அவங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எனர்ஜி இருக்குது, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அஃபர்மேஷன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. அப்போ அவங்க மேனிஃபெஸ்ட் கரெக்டாக பண்ண அவங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் யாரை கும்பிட்றீங்களா மேட்ரு இல்லை, நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அதுதான் விஷயம். ஆமாம், அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம நெகட்டிவாக பார்த்தா அது நெகட்டிவ், பாசிட்டிவாக பார்த்தா அது. மேடம் உதாரணத்துக்கு பாபா சிம்பிள் ரஜினி சார் இப்படி காமிச்சாரு, அது ஒரு முத்திரை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பஃபமட்டோட உருவத்தை பார்த்துருப்பீங்க, 2 கொம்பு இருக்கும், அது ஆட்டு தலை தான், அது ஆக்சுவலாக இப்படி இருக்கும் அதோட முகமும். ஸோ பாபாஜி சார்ந்து காட்டுற இந்த முத்திரைக்கும் பஃபமட்டில் காட்டப்போகிற இந்த முத்திரையும் ஒன்று தான். அதனால் இங்கே இருக்கவங்களாம் இந்த முத்திரையை காட்டுறவங்களாம் இலுமினாட்டிஸை பூஸ்ட் பண்ணுறவங்க, சேட்டனிசம் ஃபாலோ பண்ணுறவங்கன்னு ஒரு பெரிய விஷயம் அரசியல் தலைவர்களே மேடையில் பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக கோட்டு? ஏன்னா இப்போ உலகத்தில் ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆக்டிங்கில் ஒருத்தர்னா இவர் தான் சிவாஜி சார், ஃபுட்பாலில் ஒருத்தர்னா ரொனால்டோ, மெஸ்ஸின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆட்டுத்தலை பஃபமட் எடுத்துக்கிட்டால் அது ஆட்டுத்தலை கோட்டு. இப்போ நல்லதுக்கும் கோட்டுன்றாங்க, சாத்தானிகிசனும் கோட்டுன்றாங்கன்னா எதை தான் அவங்க ப்ரிவிலேஜ் பண்ண வராங்க இங்கே? அதாவது பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ், எப்படி நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். எங்கேயுமே இவங்கனால வந்து இந்த கெடுதல் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக ஏதோ ஒரு விஷன் நோக்கி அவங்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ பாபாவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவர் எங்கே இமயமலையில் தவம் பண்ணிகிட்ருக்கிறாரு. யார் தேடி போகிறா? மக்கள் தான் தேடி போயிட்டுருக்காங்க. அவர் யாரையும் போய் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. அவர் ஒரு விஸ்டம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அவரோட எனர்ஜி அங்கே பரவி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ ஒவ்வொரு முத்திரைகளுமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான். நம்ம உடலே தான் எல்லாமே. நம்ம உடலில் செய்யக்கூடிய முத்திரைகள் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜிஸு, நம்மளுடைய ஆரா எனர்ஜிஸ் எவ்வளோ அபரிதமாக பரவும் அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே. இப்போ ஒன்றும் இல்லை, முருகர் வந்து மனுஷனாக பிறந்து கடவுளாக வாழ்ந்து காட்டி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி இந்த ஆசன முறைகள்லேயே, யோகாசன முறைகள்லேயே பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ இதெல்லாம் இந்த சிம்பிள் எல்லாமே வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்களை சொல்லக்கூடியது. இந்த ஆகாச தத்துவம், நீர் தத்துவம், பூமி தத்துவம். இது எப்படி பஞ்சபூத தத்துவம்? இது வந்து ஆகாசம், இந்த விரல் வந்து ஆகாச தத்துவம், இது வந்து பூமி தத்துவத்தை சொல்லக்கூடியது, இது வந்து நம்மளுடைய நீர் தத்துவத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. இப்போ இந்த பஞ்சபூதங்கள் இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதை சொல்கிறப்போ நம்ம உடம்புல இயங்கக்கூடிய இந்த எனர்ஜிஸ் லெவல்ஸ், இந்த சக்ராஸோட எனர்ஜி லெவல்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து கையில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு தலைவலி போகுது அப்படிங்கிறப்போ ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ எனர்ஜிஸ் ஆக்டிவேஷன் ஆகிறது. இப்போ இந்த கை இப்படி வச்சுட்டு நம்ம பண்ணுறது ஒரு முத்திரை, இந்த கையை இப்படின்னு பண்ணுறது எல்லா செல்ஸுமே இயங்குறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒவ்வொரு முத்திரைக்குமே ஒவ்வொரு ரீசன் உண்டு. இப்போது பஃபர் வந்து அவர் கையில் இப்படி சிம்பிள் வச்சிருக்கிறாரு, அவர் கையில் தான் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களே கையில் வந்து நீ இப்படி பிடிச்சி வைன்னு அவர் எங்கேயுமே யாருமே. பாபாக்கு இந்த முத்திரை பேர் ஒன்று சொல்கிறாங்க சம்திங் அவங்க. இது ஓகே. பஃபமட் தலை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தலை ஆட்டு தலை பார்த்தீங்கன்னா இது தலை, இது 2 கொம்பு, இப்படி அவங்க வகைப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதனால தான் குழப்பமே ஏற்படுது. அதான் கேட்குறேன், இது எதுக்காக சாத்தானிய முத்திரன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இங்கே பாபாஜியை ஃபாலோ பண்ணுறவங்க, ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, ஏப்பா புனிதமான இந்த விஷயத்த சாத்தான் கூட சேர்க்கலாம், அவங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆவாங்க. இந்த குழப்பத்துக்கு தெளிவாக நீங்கள் பதில் சொல்லிட்டா புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான். அதாவது முத்திரைகள் என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான். இப்போ யார் வேணாலும் இந்த முத்திரையை வைக்கலாம். என்ன அஃபர்மேஷன் எடுக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. பாபா எடுத்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது உலகம் அமைதிக்காக அந்த அஃபர்மேஷன் பாபாவுடைய முத்திரை. இங்கே பஃபர்
என்ன நோக்கத்துக்காக அந்த அஃபர்மேஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு எனர்ஜியை பொறுத்த வரைக்கும், ஒரு சக்தியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், அந்த சுச்சுவேஷன் தான் முடிவு பண்ணுது. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக அது வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த கோட் சிம்பிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு தனி மனிதனை அது சூஸ் பண்ணுது, பவர்ஃபுல் ஆக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்க எடுக்கிற அஃபர்மேஷன் அதுதான். ஒரு தனி மனிதனை வச்சு என்னென்ன மாற்றங்களை உள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அந்த அஃபர்மேஷன் சிம்பிள் சொல்லக்கூடியது தான் வந்து சட்டானிசம். இந்த சட்டானிசம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆட்டு மந்தைகள் மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ பிளைண்ட் ஃபோல்டடாக எதையும் நம்பணும்ட்டு இல்லை. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும், உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சில விஸ்டம் நோக்கி நீங்கள் போகணும். இப்போ சட்டானிசம்ங்கிறது தோராயமாக இது எல்லாமே நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை. இதுக்குள்ளே என்ன விஷயம்? இப்போ வந்து சீக்ரெட் சொசைட்டி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சீக்ரெட் சொசைட்டிக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க விட்டா வர்றதுக்கு பார்க்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. பல ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் பேரே சீக்ரெட் சொசைட்டி. அதை தாண்டி எப்படி நம்ம உள்ள போய் ஆக்சஸ் பண்ணிட முடியும்? சீக்ரெட் சொசைட்டிங்கிறது யூஆர் ஆல் இன்வைட்டட் இன்டு தி சீக்ரெட் சொசைட்டி அப்படிங்கிறது தான். அப்படியே உண்மையிலேயே எல்லா இப்போ சீக்ரெட் சொசைட்டிங்கிறது என்னன்னா, இப்போ அக்கல்டிசம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தான் ஆக்சுவலாக சீக்ரெட் சொசைட்டி. ஓகே. சட்டானிசம் சீக்ரெட் சொசைட்டிலாம் கிடையாது. யார் ஆல்மோஸ்ட் இன்வைட்டடுங்கிறது தான் சட்டானிசம் சொல்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சேஞ்சஸ்க்கு அக்செப்ட் ஆகுங்க. ஜென்ரலாகவே இந்த உலக விஷயம் சொல்கிறதே என்னன்னா, லவ்ங்கிற ஒரு விஷயத்தை தான் அது சொல்லுது. எல்லாத்தையும் நேசிங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த உலகத்தில் வந்து நிறைய கெடுதல்கள் நடந்துக்கிட்டே போகுது. யார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ எல்லா சாமி கும்பிட்றவங்களும் தான் இந்த வேலையை பார்க்குறாங்கிறப்போ சட்டானிசம் வழிபாடு பண்ணுறவங்க இதை பண்ணலையே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அதாவது பண்ணவே இல்லைன்னு சொல்லிட முடியாது, அவங்களும் பண்ணலாம், இவங்களும் பண்றாங்க. அப்படி எடுத்துக்க என்ன வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எப்படி வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம். என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க இருக்கிறாங்க, என்ன நோக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ அந்த சீக்ரெட் சொசைட்டிக்குள்ளே போய் அவங்களுடைய லேர்னிங் என்ன, அவங்களுடைய டீச்சிங் என்னன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு அது புரியும். இப்போ எங்கேயும் போய் யாராவது அழிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்களா, இல்லை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா? நாங்கள் பார்த்தோங்க, அந்த கிராஸ் இருக்குல்ல சர்ச்சிலலாம், அங்கே கிராஸை தலைகீழ வச்சு இன்வெர்டட் கிராஸ் யா. இதுவே நீங்கள் ஹாலிவுட் படங்கள்ல பேய் படம் பார்க்குறப்ப இப்போ கோஸ்ட் என்ட்ரி அப்படின்னாலே செவத்துல இருக்க அந்த கிராஸ் அப்படியே தலைகீழ திரும்புது. அது என்ன நம்மளுக்கு கன்வே ஆகுதுன்னா, ஓ கடவுளுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவங்க தான் சாத்தானிசம் ஃபாலோ பண்றவங்க, நரகத்துலேருந்து வந்தவங்க, பேய்ங்க, சாத்தானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை அந்த கிராஸ் தலைகீழ மாறுறதுலேயே கொடுத்துட்றாங்க. இதனால தான் ஒரு பக்கம் கடவுளை நம்ம நல்ல பாசிட்டிவ் வைப்பாக பார்க்குறோன்னா, அப்போ ஆப்போசிட்ல இருக்க சாத்தானை கெட்டதை தானே பார்ப்போம். இல்லை, எப்போவுமே தர்மம் தான் வெல்லும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உலக நீதி அப்படிங்கிறது. இப்போ அங்கே தர்மம் சரியான முறையில் கடைபிடிக்கப்படலை அப்படின்னா, அங்கே கெடுதல் நடக்குது அப்படின்னா, நான் சத்தானிசம்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. நான் இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ்லாம் பார்க்குறப்ப இவங்க எதுவும் கெடுதல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. அதைத்தான் நான் சொல்கிறேன். நம்ம தான் அவங்க வந்து சத்தான வழிபாடு பண்ணுறாங்க, இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்து நம்ம வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ணிடுறோம். அந்த சிம்பிள்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் வந்து எதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்ன இருக்கோ தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, ரூமர்ஸை நம்பாதீங்க. இப்போ நம்மளுடைய தெய்வங்கள்லயே வந்து நிறைய உருவ அமைப்புகள் இருக்குது, ஆக்ரோஷமான உருவ அமைப்புகளும் இருக்குதுங்கிறப்போ நம்ம அதை பாசிட்டிவாக தானே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எங்கேயும் நெகட்டிவாக பார்க்கலையே. அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் போய் என்னன்னு தான் பாருங்களேன். ஏன்னா அவங்க ஓப்பனாக தான் இருக்கிறாங்க, வந்து பாருங்கன்னு தான் சொல்றாங்க. தெரிஞ்சு இது வரைக்கும் ஓப்பன் ஆன மாதிரி தெரியல, பட் ரீசெண்ட் டைம் தான் கடந்த சில வாரங்கள் மாதங்களாக தான் ஓப்பனாக ஆகிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. ப்ரொஜெக்ஷன் ஏற்படும் இப்போ இருக்கான்ட்டு மக்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. இல்லை இவ்வளோ வருஷம் எல்லாமே என்ன திடீர்னு இப்போ நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சு இல்லை, லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஏன்னா வந்து உலகம் வந்து ரொம்ப சுயநலமாயிட்டு போயிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ சில இயக்கங்கள் வெளியே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ உள்ளே வந்து பாரு, நாங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, உள்ளே போய் பார்த்தா தான், நான் பார்த்துருக்கேன், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. நீங்கள் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுது எவ்வளோ நல்லது இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க சத்தமே இல்லாமல். ஆனால் இப்போ இன்னொன்று இருக்குல்ல, இப்போ ஒரு மொக்க ப்ராடக்ட் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா டிஸ்கவுண்ட் மேலே அந்த கவரை வச்சா போதும். அதே போல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மோசமான வேலைகளாக இருந்து மக்களை ஏமாற்ற மேலே ஒரு இது போல் நல்ல விஷயம் நாலு இருக்கலாம். இப்போ அதுக்கும் பாசிபிலிட்டிகள் இருக்கலாம். ஏன்னா அதனால தான் சொல்கிறேன், உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஓகே, வெளியே நிஜமாலுமே இவங்களுடைய மிஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அப்படிங்களா? நம்மளுடைய ரகசியங்கள் நிறைய பாதுகாக்கப்பட்டு தான் இருக்குது. இப்போ வேட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இன்னும் ரகசியங்கள், இன்னும் அது வந்து ரகசியங்கள் அங்கே இருக்கிற போப்பு வர எல்லா போப்புக்கும் தெரியும்.
ரிவீல் பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரகசியங்கள் அடங்கி இருக்குங்கிறப்போ இந்த சட்டானிக் வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கும் கடவுள்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தான் விஷயம். இதை வந்து உங்களால் டைரெக்டாக சொல்லவும் முடியாது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டடீஸ்குள்ளே உங்களை உள்ளே கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய கல்வெட்டுகளாகட்டும், நம்மளுடைய ஓலைச்சுவடிகளாகட்டும், எவ்வளவோ விஷயங்கள் அவங்க பாதுகாத்து தான் வச்சுட்டு இருப்பாங்க. இது நமக்கு தெரியாது. இது சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். இது தவறான கைகள்லையும் மாட்டியிருந்திருக்கலாம். அதனால கூட நம்ம இப்படி சஃபர் ஆயிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்மளோட எனர்ஜிஸ் எல்லாமே ஆட்டிவிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அதுதான் உண்மை இங்க. அதுதான் விஷயம். ஆனால் எல்லாருமே இந்த மனுஷனாக பிறந்த உயிரினமாக பிறந்த யாருமே ஆஃப்டர் டெத் என்னங்கிற ஒரு தேடல் எல்லாத்துக்கிட்டையுமே உண்டு. என்ன ஆகுங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியல. கனவுல பார்த்தா கூட நம்ம பிரெயின் எழுப்பி விட்டுருது, நம்ம இறந்தது நம்மளே பார்க்க. சில பேர் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. கோமால இருப்பாங்க, அப்போ சில விஷயங்களை பார்த்தா ரீகால் பண்ணுவாங்க. அதுவும் சாவை பற்றி அவங்க சொல்கிற விஷயம் தான் கேட்குறப்போ நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படிலாம் நடக்குமா? ஒரு மிதப்பு நிலையில இருந்துட்டு வந்த மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு சிலர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க தான், அந்த இறப்பு நிலையை பார்த்துட்டா. ஆனால் அதுக்கப்புறம் என்னங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒரு வெளிச்சத்தை அவங்களால பார்க்க முடியும், ஒரு டார்க் எனர்ஜியை பார்க்க முடியும், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து நம்மளுடைய பாடி என்னத்தை ஃபீல் பண்ணுச்சு, நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் என்னத்தை ஃபீல் பண்ணுச்சு, அந்த மெமரி அது எவ்வளோ ஸ்டோர் பண்ணுச்சுங்கிறதுலாம் ஒன்று இருக்குது. சில டைம் அது மறந்தே போயிடும். கனவுகள் எல்லாத்துக்கும் ஞாபகமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கனவுகள் மூலியமா நிறைய ஆக்சஸ் நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிறோம் எதுக்கு கனவு வருது, எங்க இந்த சோர்ஸ் ஆகுது, இது தெரியல. இது வந்து இந்த சந்திரன் ராகு பண்ற ஒரு வேலையா இருக்கும். நம்மளை வந்து டைம் டிராவல் பண்ண வைக்கும் அந்த கனவுகள் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த சாட்டானிக் வழிபாடையும் அக்கல்டிசமையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அக்கல்ட் பிராக்டிசஸ் வந்து சாட்டானிக் வழிபாடு கிடையாது. அதுல தீர்க்கமா இருக்கீங்க. அக்கல்டிசம் வேற. அக்கல்டிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுல தான் உங்களுக்கு பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் விஷயங்கள் எல்லாமே அக்கல்டிசம். சில பைத்தியக்காரனுங்க நரபலி கொடுக்குறேன்னு சொல்லி குழந்தைகளை திருட்டு போவானுங்க. அது சாத்தானிக் வழிபாடு இல்ல. இது அப்பன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது தப்பு. அதுதான் அது மிஸ்டேக் பண்ணிக்கிறது. நீங்க எதை தியாகம் பண்ணணும் அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருக்க அந்த குரோதத்தை தியாகம் பண்ணுங்க. ஏன்னா இது மூட நம்பிக்கை ஊட்டுக்குற மாதிரி இல்லையோ இந்த விஷயம். இவங்க இந்த நரபலி கொடுக்கறது தூக்கிட்டு கண்டிப்பா அது மூட நம்பிக்கை தான். கண்டிப்பா இவ்வளவு அங்க மதி மயங்கி போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணா உயிரை பலி கொடுத்தா எனக்கு சக்தி கிடைக்கும் அந்த கர்மத்துல நம்புவாங்க. அது இன்னும் அது மூட நம்பிக்கையா அது இருந்தது தானே இருக்குது. நீங்க பலி கொடுக்கணும்னு சொன்னதே வந்து உங்ககிட்ட இருக்க குரோதத்தையும் வெறுப்பையும் ஜெல்லஸையும் தான். போயிட்டு இப்ப காசிக்கே போனா எதையாவது ஒண்ணு விட்டுட்டுவான்னு சொல்லியாச்சு. நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸு மோதிரம் நிறைய பேர் உயிரை விட்டுவான்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம என்னன்னா நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத ஒரு குணத்தை அங்க பலி கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான். யார் மேலேயாவது நம்மளுக்கு ஒரு கோவம் இருக்குது, வெறுப்பு இருக்குதுன்னா அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். இப்போ விட்டுடுவான்னு சொன்னீங்களா, அதில் ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். கர்நாடகாவுக்கு ஒரு கோர்ட்டு மேடம், அங்கே ஜட்ஜு உட்கார அறை இருக்குல்ல, அந்த அறைக்கு அம்மா உள்ளே போயிருக்காங்க. அந்த அம்மாவோட சிவில் கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அந்த அம்மாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணுன்றதுக்காக இந்த வெண்கடுகு இருக்குல்ல, இதை கொண்டு போய் ஜட்ஜோட டேபிள் சேர் மேலே ஃபுல்லாக தூவிட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமராவில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல வந்து ஸ்டாஃப் பார்க்குறப்ப அதிர்ந்துட்டாங்க, என்ன ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா பார்த்தா அந்த இடத்துல நம்ம ரிச்சுவல் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வருதுல்ல. கோர்ட்டு தீர்ப்புன்னு சாதகமாக வரணும்னா ஜட்ஜை நான் ஏதோ சம்திங் கட்டுலாம் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த முட்டாள்தனன்றது நிஜ வாழ்க்கையில் உண்மையிலே நடந்துட்டு இருக்கு. ஒன்றா இதை பண்ணது நடக்குமா? இல்லை. அப்புறம் இப்படி இவ்வளவு நம்புறாங்க அவங்க ஆழமா இந்த விஷயங்களை. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிறது தான் அது. இது ஈஸியா இருக்கு போய் பண்ணிடுறாங்க. இல்ல இது யாராவது சொல்லி கேட்டு மூட நம்பிக்கை இது ஏன் என்னன்னு அந்த மாதிரி ஜெயில உட்காந்துருக்காங்க. அதுக்குதான் இந்த விஷயத்தை கேட்கறேன். இல்ல அதெல்லாம் மூட நம்பிக்கைகள். எப்பவுமே வந்து எனர்ஜி ஆக்சஸ் நமக்குள்ள இருந்து நடக்கிற ஒரு விஷயம். மாற்றங்கள் நமக்குள்ள இருந்து தான் வரணும் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து பலி கொடுக்கறது. எண்ணங்களை பலி கொடுக்க எண்ணங்களை பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அது சொல்லப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து மனுஷங்களை பலி கொடுத்துட்டு மூட நம்பிக்கைகள் இருக்கிறப்போ இந்த பூமியோடைய அமைப்பே என்ன அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் மேஜிக் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மேஜிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்போ எங்கேயுமே மேஜிக் நடக்கலை. தெய்வமே மனிதனாக பிறந்து வந்து தான் இங்கே வந்து அவதாரம், மனுஷனாக அவதாரம் எடுத்து தான் செய்யணுங்கிறது இந்த உலக மையத்தோட அமைப்பு. அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே ஒரு உயிரை பலி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோதான், அதுக்கு ஆற்றலே போயிடுச்சு. நீங்கள் அந்த ஆத்மாவை அனுப்பிவிட்டீங்க. இந்த பூமியில் உயிர் ஒரு உடலில் இல்லைன்னா அதுக்கு தங்கறதுக்கு தகுதியே இல்லைங்கிறது தான் இந்த பூமியோட அமைப்பாகவே இருக்குது. அப்படிங்கிறப்போ அங்கேயே நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இறந்த உடலால் ஒன்றுமே பண்ண முடியாது.
உங்களை மிஞ்சின ஒரு உயிரோட்டமான ஒரு சக்தியை மிஞ்சின ஒரு சக்தி இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆற்றலே நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளுடைய சக்ராஸில் தான் இருக்குது, நம்மளுடைய ஆராஸில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதுதான் மக்களுக்கு பண்ணுறது கஷ்டம். ஐயோ என்னால் உட்காந்து எந்த யோகா பண்ண முடியாது, பிராணாயம் பண்ண முடியாது, என் கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. நம்ம தேஜஸ் நம்மக்கிட்டே தான் வரும். ஓகே ஓகே ஓகே. இந்த விஷயங்களை பண்ணினாலே கிளியரன்ஸ் நம்மக்கிட்ட இருந்தே தான் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ அந்த அம்மா பண்ணது எல்லாமே ஜெல்லசி, கிரீடினஸ்ல பண்றப்ப அறியாமை, முழுக்க முழுக்க ஒரு அறியாமை, பின் விளைவுகள் தெரியாம போறது தான் இது எல்லாமே. இந்த ஒரு வார்த்தை தான் மேடம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் இதை ஊக்குவிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணா நடக்கும் அப்படி. இல்லவே இல்லை. தெளிவா சொல்லிட்டீங்க, சூப்பர் மேடம். எல்லா கேள்விகளுக்கும் தெளிவா பதில் சொன்னீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிட நிகழ்ச்சியை. ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஓகே இது நம்ம பண்ணக்கூடாது, திருத்திக்கணும்னு ஜோதிடம் பார்க்குறவங்களே திருந்துவாங்க. அதனால கேட்குறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொது வெளியிலேயே யூடியூப் சேனலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மேடையாக இருக்கலாம், ஒரு நபரோட ஜாதகத்தை மேற்கோளிட்டு அதை பற்றி ஃபுல்லாக விவாதிப்பாங்க. நீங்கள் மேலோட்டமாக சும்மா சொல்லிட்டு போகிறது ஓகே, அதை பற்றி யாரும் பெருசாக ரிசர்ச் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த கட்டத்துக்குள்ளே இறங்கி இவருக்கு இந்த டைமில் இது நடக்கும்ன்றமெல்லாம் புட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலாக சம்மந்தப்பட்ட யாரும் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி எனக்கும் தகவலாம் கிடைக்கிற பெருசாக அது போல் செய்தியை நான் பார்க்கல. ஆனால் இது போல் பண்ணுறது ஆக்சுவலாக எத்திக்ஸா? அதுக்குள்ளே வருமா? ஜோதியம் பார்க்குறவங்க, அந்த ஜோசியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் தொழில் தர்மத்துக்குள்ளே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்களாகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், லாயர்ஸ் ஆகட்டும், அவங்க கிளைண்ட்ஸை வெளியவே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 4 இடங்களுமே வந்து பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது. முக்கியமாக ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம ஜாதகத்தை போய் நம்ம ஒருத்தங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து சீக்ரெட்டை பகிர்ந்துக்கிற மாதிரி தான். குடும்ப உறுப்பினர்கிட்டயே அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ என்கிட்டயே மற்றவங்க ஜாதகத்தை குடும்ப உறுப்பினர்களோட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நான் கேட்பேன், இது யாருடைய ஜாதகம் அப்படின்னு. எது தேவையோ அதோடு சொல்லிட்டு நிறுத்திடுறது. சம்மந்தப்பட்டவங்க வந்தால் மட்டுமே முழு டீட்டெயிலோடு சொல்கிறது அப்படிங்கிறது. இப்போ வந்து அது ஒரு செலிபிரிட்டி ஜாதகமாக இருக்கலாம், இல்லை சாதாரண மனிதனுடைய ஜாதகமாக பேரை சொல்லாமல் அவங்க கடந்து போனால் கூட இது பெரிய இஷ்யூ யாரும் நினச்சிக்கலாம். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. இன்னார் பேர்னு தனிநபர் விஷயத்த ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்கிறதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. இது எத்திக்ஸில் வருதோ அப்படின்னு இல்லை, இது ஜாதகப்படி இது எத்திக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து ஒருத்தவங்களுடைய கர்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ இது ரகசியம். ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவும் ஒவ்வொரு ரகசியம் அப்படிங்கிறப்போ இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ கோயிலில் நீங்கள் சொன்னால் கூட சொல்லுவீங்க, அது யார் பர்சன் சொல்ல மாட்டீங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு ஓகே எனக்கு இப்படி நடந்திருக்கு அதனால் இப்படி ஆகணும் அவேர்னஸ் பர்பஸ்க்காக சொல்கிறீங்க, அது புரியுது. ஆனால் நேமை மென்ஷன் பண்ணுறது தான் பிரச்சனை. அதான் கேட்குறேன். அதான் சொல்கிறேன், அந்த எத்திக்ஸ் அது வந்து ஆக்சுவலாக வந்து எத்திக்ஸ் படி அது சரி கிடையாது தான். ஏன்னா நான் இவங்களுக்கு ஜாதகம் இப்போ நானுமே நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இது எல்லாமே ரகசியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சொல்கிறவங்க நம்பிக்கை சார்ந்து நம்மக்கிட்ட சொல்கிறப்போ அவங்களுடைய ரகசியங்களை நம்ம வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னாலே இதில் என்ன எத்திக்ஸ் இருக்குது? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா அந்த டாக்டருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அது. அப்படிங்கிறப்போ இந்த பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது அப்படிங்கிறது. அதே மாதிரி லாயரும் அப்படி தான், அவங்களோட கிளைண்ட்டை சொல்லக்கூடாது. ஆடிட்டரும் அப்படி தான், அவங்க கிளைண்ட்டை சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாருமே கர்மாவை வாங்கி சுமக்கிறவங்க தான். இந்த கர்மாவை நீங்கள் போய் ரிவீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு எத்திக்ஸே இல்லை அப்படிங்கிறது தான். இது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான். எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கட்டும், அவர் ஒரு மனிதர், அவ்வளோதான். கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீங்கள் தான் குரு தான் அந்த ஜாதகம் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ குருக்கிட்ட ரகசியங்கள் இருக்கணும். அதனால தான் நீங்கள் குரு. அந்த குருக்கு அந்த சிஷ்யனை பற்றி தெரிஞ்சால் போதும். அந்த சிஷ்யனை பற்றி உலகமே தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்தா இவங்களுக்கு இதாச்சும் அதாச்சுன்னா அது யாருன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேர் சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையை உடைக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சூப்பர், ஓப்பனாக சொன்னீங்க. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள், நன்றிகள். பார்க்குற சில பேர் திருந்துவீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் பேரை மென்ஷன் பண்ண காரணம் திருந்தணும், அந்த ஒரே காரணத்துக்கு மட்டும் தான். மேடம், இது வரைக்கும் 1008 கேள்விகள் கேட்டேன். எனக்கு எழுந்த குழந்தைக்கு இடையில நிறைய டவுட்டு தான், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் எதுக்குமே முகம் சொடிக்காமல் ரொம்ப கிளியராக நிறுத்தி நிதானமாக பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த இன்டர்வியூ கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் மேடம். ஏன்னா இந்த எபிசோட் சொன்னால் இறங்க ஆரம்பித்த பிற்பாடும் பல பேர் திரும்ப கேட்குறது எப்போ ஜீவிதா மேடம் திரும்ப இன்டர்வியூ பண்ண போகிறீங்கன்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷனவே இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். திரும்ப நம்ம பண்ணுவோம். நன்றி. வணக்கம்.
நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.